பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மயிலம் பகுதிகளில் பெய்த கனமழையால் மரக்காணம் திண்டிவனம் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சுமார் 2 அடி உயரத்திற்கு செல்லும் மழைநீரில் வாகன ஓட்டிகள் ஆபத்தான முறையில் பயணம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். விவரங்கள். பெஞ்சல் புயல் விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. நாம் இருக்கக்கூடிய பகுதி மரக்காணத்தில் இருந்து திண்டிவனம் செல்லக்கூடிய சாலை. இந்த பகுதியில் கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து திண்டிவனத்துக்கு செல்வதற்கு இந்த ஒரு சாலை மட்டுமே பயன்பாட்டில் இருந்து வருகின்றது. ஒரு வழிச்சாலையாக இருந்த இந்த பகுதி என்பது தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு அதற்கான பணிகள் என்பது நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில்தான் இந்த விழுப்புரம் மற்றும் மயிலம் ஆகிய பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக இங்கு அருகே இருக்கக்கூடிய ஏரி மற்றும் ஆறுகளுக்கு வரக்கூடிய இந்த மழைநீர் கூடுதலாக அதனுடைய கொள்ளளவை தாண்டி வருவதால் இந்த பகுதியில் நம்ம தூரத்தில் பார்க்க முடியும். நம்மளுடைய காட்சியிலேயே ஒரு ஏற்கனவே நதி போகின்றது. அந்த நதிக்கு மேலே ஒரு பாலம் என்பது கட்டப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது அதற்கு கீழ் வரக்கூடிய மழைநீர் என்பது அதனுடைய கொள்ளளவையும் தாண்டி வருவதால் தற்பொழுது அதனால் இந்த ஏரி உள்வாங்க முடியாமல் மீண்டும் மற்றொரு சாலையுடைய மற்றொரு பகுதியில் அது கடந்து செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதன் மூலமாக மரக்காணம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டியிருக்கக்கூடிய மக்கள் இதற்கு அடுத்தபடியாகக்கூடிய பிரம்மதேசம் அதே போல திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கு இந்த ஒரு சாலை மட்டுமே பயன்பாட்டில் இருந்து வருகின்றது. இதனுடைய இந்த சாலையில் சுமார் 2 அடி உயரத்திற்கு வரக்கூடிய இந்த மழைநீரில் அவர்கள் பாதுகாப்பற்ற முறையிலேயே செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது காணப்படுகின்றது. இன்று காலையிலிருந்து வந்திருந்த மழைநீர் என்பது தற்பொழுது சற்று அதிகரித்திருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த பகுதி மட்டுமல்லாது இதை சுற்றி இருக்கக்கூடிய விவசாய நிலங்களும் முழுமையாக இந்த வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கின்றது. இந்த பகுதி மக்கள் நம்மிடம் இருக்கிறார்கள், கேட்கலாம். இந்த வெள்ளம்ன்றது எப்பவுமே வரக்கூடியதாங்க. இதனால இந்த பகுதியில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு? ரொம்ப பாதிக்கு இருக்குதுங்களே. 2 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சதுனால ரொம்ப பாதிக்க இருக்குது. இதுதான் திண்டிவனம் போகிற ரோடு. இப்போ வண்டியை வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத தள்ளிட்டு போகிறாங்க, எல்லாம் தள்ளிட்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மரக்காணத்திலிருந்து திண்டிவனம் போகிறதுக்கு இந்த ரூட்டை விட்டால் வேறு எந்த வழியாக போக முடியும்? ரூட்டு எதுவுமே கிடையாது. இந்த ரூட்டு தான், ஒரே ரூட்டு தான். ரொம்ப தொலைவு சுற்றி போகிற வேலையாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூறியது போலவே மரக்காணத்திலிருந்து திண்டிவனம் செல்வதற்கு இந்த ஒரு சாலை மட்டுமே பயன்பாட்டில் இருக்கின்றது. இதை தவிர்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டருக்கு சுற்றி பாண்டிச்சேரி வழியே செல்லக்கூடிய ஒரு நிலை என்பதுதான் தற்பொழுது வரை காணப்படுகின்றது. இந்த பகுதி மட்டுமல்லாது சுற்றி இருக்கக்கூடிய பகுதி அனைத்திலுமே இந்த மழைநீர் முழுமையாக நிரம்பி ஒரு ஏரி போல காட்சியளிக்கின்றது. ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய விவசாய பகுதியாக இருக்கட்டும், குடியிருப்பு பகுதி என அனைத்துமே வெள்ளக்காடாக நிரம்பி காட்சியளிக்கின்றது. தொடர்ந்து இந்த சாலையில் வரக்கூடிய மழைநீரின் அளவும் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. அந்த நீர்பிடிப்பு பகுதியில் பெய்யக்கூடிய அதீத கனமழை தொடர்ச்சியாக அந்த பகுதியிலிருந்து இந்த ஏரியை நோக்கி வருவதாலும் இந்த முகத்துவாரம் பகுதியை சென்றடைவதற்காக இந்த ஒரு ஆற்றின் வழியே செல்லக்கூடிய ஒரு நிலை இருப்பதால் இந்த நீரின் அளவு என்பது சாலை கடந்து செல்லக்கூடிய நீரின் அளவு தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது. இதே நிலை இந்த இரவுக்குள்ளாக மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. மிக முக்கியமாக ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் மட்டுமே வேறு வழியின்றி இந்த பாதுகாப்பற்ற முறையில் அனைத்து வாகனங்களும் இந்த சாலையில் இந்த மழைநீரிலே கடந்து செல்லக்கூடிய நிலை என்பது காணப்படுகின்றது. இன்று இரவுக்குள்ளாக அதிகப்படியான மழைநீர் வரும் பட்சத்தில் இந்த சாலை முழுமையாக போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டு அனைத்து வாகனங்களும் பாண்டிச்சேரி வழியாக மட்டுமே திண்டிவனம், விழுப்புரம் ஆகிய பகுதிகளுக்கு செல்வதற்கான அறிவுறுத்தல்களை போலீசார் கொடுக்க இருக்கின்றார்கள். தொடர்ந்து நிர்வாகத்தினரும் இங்கு கண்காணிப்பில் இருக்கின்றார்கள். கூடுதல் நீர் வரக்கூடிய நேரத்தில் அதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி பிரபாகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.